அப்போ கலி புருஷன் வர்றத பார்த்த உடனே பரீட்சித்து கலி புருஷனை அடக்கி வைக்கிறான். அவனுக்குன்னு சில இடங்களை கொடுத்து அந்த இடத்த தவிர நீ வேற எங்கேயுமே சஞ்சரிக்க முடியாதுன்னு கலிபுருஷனை மிரட்டுறான். கலிபுருஷன் பரீட்சித்தோட காலை இறுக்கி பிடிச்சுக்கிறான். என்னை எப்படியாவது விட்டுடும், எனக்கு நான் எங்கேயாவது இங்க இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி உனக்குன்னு சில இடங்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமிக்கருடைய மகனான ஸ்ருங்கி அங்க வந்து தன்னுடைய அப்பாவான சமிக்கரோட கழுத்துல செத்த பாம்பு இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப கோபம் வந்துடுறது அவனுக்கு. எப்பேற்பட்ட ரிஷி, எப்பேற்பட்ட தபஸ்வி, எப்பேற்பட்ட நிலையில இருக்கார், அவரை போய் அவமானப்படுத்துற மாதிரி கழுத்துல யாரோ போட்டிருக்காளே, யாரு இது? அவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் 7 நாட்கள்ல தக்ஷகன்கிற பாம்புனால தீண்டப்பட்டு இறந்து போவான் அப்படிங்கிற ஒரு சாபத்தை விட்டுடுறான். 7 நாள் தான் ஒருத்தன் உயிரோட இருக்க போறான்னா அந்த 7 நாட்கள்ல என்ன பண்றது? இந்த ராஜ்யத்தை பரிபாலனை பண்றதா, இந்த ராஜ்யத்தை சரியான பேர்கிட்ட ஒப்படைக்கிறதா, தன்னோட சுத்தி இருக்கிறவாளை எல்லாரையும் பாதுகாக்கிறதா, தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறதா, இல்ல இந்த தக்ஷகன்கிற பாம்பு கிட்ட இருந்து தான் எப்படி தப்பிக்கிறதுங்கிறத பத்தின யோசனையில ஆழ்ந்து போறதா, என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பாகவத கதைகள் பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் பாகவத கதைகள்ல யார் யாருக்கெல்லாம் சொன்னா அப்படிங்கிறத வரிசையா பார்த்துன்னு வந்தோம். அபிமன்யுவோட மனைவியான உத்திரைக்கு ஒரு நல்ல நாள்ல பரீட்சித்து அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது. எல்லா முனிவர்களும் அந்த குழந்தைய பார்த்து ஆச்சரியப்படுறா. ஏன்னா அந்த குழந்தை பிறக்கறச்சே ரொம்ப தேஜஸ்வியா இருந்தான். அப்ப தர்மர் வந்து அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள்கிட்டையும் பெரிய பெரிய மகான்கள்கிட்டையும் இந்த குழந்தை எப்படி இருக்கும், இவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறா. அப்ப அவள்லாம் சொல்றா, இந்த குழந்தை ரொம்ப பெரிய அரசனா இருப்பான், அவன் நல்ல அரசாட்சி கொடுப்பான், இவன் வந்து கலியை இவன் தான் வெல்லுவான், கலிய எப்படி எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைப்பான், கலியுகத்துல வரக்கூடிய எல்லா சிரமங்களுக்கும் அவளை மீட்கிறதுக்கு, கலியுகத்துல பிறக்கக்கூடிய ஜீவகோடிகளை மீட்கிறதுக்காக ஒரு பெரிய மார்க்கத்தை இவன் விட்டுட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சித்துங்கிற அந்த குழந்தைய பத்தி ரொம்ப வசதியா சொன்னா. எல்லாரும் தர்மருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருக்கும் பல தான தர்மங்கள் பண்ணார் தர்மர். அப்போ அந்த இடத்துக்கு வயசான ஒரு பெரியவர் வந்தார். யாருன்னு உத்து பாக்கறச்ச ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் தர்மர். வந்தது யாருன்னா விதுரர். 35 வருஷங்களுக்கு அப்புறமா அஸ்தினாபுரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி உத்தவரை பார்த்து கிருஷ்ணனை பத்தி அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்துட்டோ அதுக்கப்புறம் ஹஸ்தினாபுரத்தை நோக்கி ஏன்னா அவருக்கு தன்னுடைய சகோதரனான திருதராஷ்டிரனை பத்தி கவலை இருந்துட்டே இருந்தது. வந்தவரை பார்த்த உடனே தர்மர் ஓடி போய் அணைச்சுக்கிறார். அவர்கிட்ட வந்து நீங்க எங்களோடய இருந்துடணும்னு தர்மர் வேண்டிக்கிறார். ஆனா விதுரரோ இல்லப்பா, நான் பல தீர்த்தங்களுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்களே ஒரு தீர்த்தம், நீங்க எத்தனை தீர்த்தத்துக்கு போக போறேன், தீர்த்தங்களெல்லாம் இன்னும் அனுகிரகம் பண்றதுக்காக நீங்க போறீங்களா தீர்த்தங்களுக்கு அப்படிலாம் தர்மர் ரொம்ப மன்றாடுறார். ஆனா விதுரர் வந்தது ஒரே காரணத்துக்காகத்தான். அவர் வந்தது தன்னுடைய சகோதரனான திருதராஷ்டிரன் எந்த நிலையில இருக்கான், எல்லா குழந்தைகளும் இழந்தப்புறம் அவனுடைய நிலை என்ன அப்படிங்கிறதுக்காக வந்தவர் நேரா திருதராஷ்டிரனை போய் பார்க்கிற. திருதராஷ்டிரன் இவர் உள்ள நுழையர்ச்சியே இவருடைய காலடி சத்தத்தை கேட்ட உடனே வந்தது விதுரன்னு தெரிஞ்சுட்டா திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரனை பார்க்கும்போது விதுரருக்கு இன்னும் துக்கம் தொண்டை அடைச்சது. அண்ணா, நான் போகும்போது எந்த நிலையில இருந்தையோ அப்படியே தானே இப்பயும் இருக்க, உனக்கு உள்ளேயும் வெளியிலயும் கொஞ்சம் கூட மாறுதல் ஏற்படலையே, உன்னுடைய எல்லா குழந்தைகளையும் பாரத போர்ல நீ பறிகொடுத்ததுக்கு அப்புறமும் நீ அப்படியே இருக்கியே, கொஞ்சம் கூட ஞானத்தை தேடணுங்கிற ஒரு விளைவு உனக்கு இல்லையே, பீமனை பரம எதிரியா நினைச்ச அவன் போடுற சாதத்தை சாப்பிட்டு இந்த பிண்டத்தை வளர்த்து நீங்க உட்கார்ந்துருக்கியே, நீ பண்றது சரியா அப்படின்னு பல கேள்விகளை விதுரர் திருதராஷ்டிரன் முன்னாடி வைக்கிறார். அதுக்கப்புறமா விதுரர், திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி எல்லாரும் கிளம்பி வானப்பிரஸ்தத்தை நோக்கி கிளம்புறா.
இந்த மாதிரி அவளுடைய வாழ்க்கை போறது. அதுக்கப்புறமா யுதிஷ்டர் பஞ்ச பாண்டவர்கள் எல்லாருமே வானப்பிரஸ்தத்துக்கு போறா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பரீட்சித்து என்ன பண்றான்? பரீட்சித்து நல்லபடியா அரசாட்சி பண்ணிட்டு வரான். அவனுடைய காலத்துல யாக யாகங்கள்லாம் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருந்தது. பல சத் விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. அப்போ கலி புருஷன் வர்றத பார்த்த உடனே பரீட்சித்து கலி புருஷனை அடக்கி வைக்கிறான். அவனுக்குன்னு சில இடங்களை கொடுத்து, அந்த இடத்த தவிர நீ வேற எங்கேயுமே சஞ்சரிக்க முடியாதுன்னு கலி புருஷனை மிரட்டுறான். கலி புருஷன் பரீட்சித்தோட காலை இறுக்கி பிடிச்சுக்கிறான். என்னை எப்படியாவது விட்டுடு, எனக்கு நான் எங்கேயாவது இங்க இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி உனக்குன்னு சில இடங்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் கலி புருஷன் இருக்கலாங்கிற வரைமுறைய அவனுக்கு வகுத்து கொடுக்குறான். எங்க பொய் இருக்கோ அங்க இருக்கலாம், எங்க சூதாட்டம் இருக்கோ அங்க இருக்கலாம், எங்க விபச்சாரம் இருக்கோ அங்க இருக்கலாம், எங்க பொறாம இருக்கோ அங்க இருக்கலாம், எங்க தற்பெருமை இருக்கோ அங்க இருக்கலாம், எங்க தங்கம் இருக்கோ அங்க இருக்கலாம். இந்த மாதிரி சில இடங்களை காமிச்சு கொடுத்து, இந்த இடத்துல மட்டும்தான் கலி புருஷன் இருக்கலான்னு பரீட்சித்து வரையறை கொடுத்த உடனே அந்த இடத்த மட்டும் கலி புருஷன் இருக்கிறதுக்கு சம்மதிச்சதுனால அவன் அங்க மட்டும் இருந்தான். இந்த மாதிரி பரீட்சித்து பல பராக்கிரமங்களை பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு நாளைக்கு வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போறான். அவ கூட வந்தவா எல்லாரும் பிரிஞ்சு போகும்போது பரீட்சித்துக்கு ரொம்ப தாகமும் பசியும் வருது. அப்படியே அந்த காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது ஒரு முனிவரோட ஆசிரமம் தூரத்துல தெரியறது. அந்த முனிவர் யாருன்னு போய் பார்க்கறதுக்காக கிட்ட போற. அங்க சமிக்யர் அப்படிங்கிறவருடைய ஆசிரமம் இருக்கு. அவர் ஆழ்ந்த சமாதி நிலையில இருக்க. அவருக்கு சரீர பிரஜையே இல்லை. அந்த அந்த குருகுலத்துல யாரும் பெருசா அந்த இடத்துல நடமாட்டமும் ரொம்ப இல்லை. பரீட்சித்து ராஜா என்ன பண்றான், நேரா அங்க போறான். அந்த தான் போறத தான் வந்தத அவர் கவனிக்கலங்கிறதே கோபம் வருது. அதாவது பசியிலையும் மயக்கத்திலையும் அவனுக்கு தன் நிலையில இல்லாம இருக்கான் பரீட்சித்து. அதுதான் சமயம்னு பார்த்து கலி தனக்கு ஏமாத்துறாங்கிறது கூட தெரியாம ரொம்ப கோபம் வருது பரீட்சத்துக்கு. எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நீர் வேணும்னு கேட்கிறான் அந்த சமிக்கர்கிட்ட. சமிக்கரோ ஆழ்ந்த சமாதி நிலையில இருக்கார். அவருக்கு காதலியே விழல. கோபம் வருது பரீட்சத்துக்கு. அப்போ வேகமா ஆசிரமத்தை விட்டு வெளியில வரும்போது வாசல்ல ஒரு பாம்பு செத்து கிடந்தது. அந்த பாம்பை எடுத்து சமிக்கரோட கழுத்துல போட்டுட்டு தன்னோட கோபத்தை அந்த மாதிரி வெளிப்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுறான் பரீட்சித். இது நடந்த கொஞ்ச நேரத்துல அந்த சமிக்கரோடைய மகனான ஸ்ருங்கி அங்க வந்து தன்னுடைய அப்பாவான சமிக்கரோட கழுத்துல செத்த பாம்பு இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப கோபம் வந்துடுறது அவனுக்கு. எப்பேற்பட்ட ரிஷி, எப்பேற்பட்ட தபஸ்வி, எப்பேற்பட்ட நிலையில இருக்கார், அவரை போய் அவமானப்படுத்துற மாதிரி கழுத்துல யாரோ போட்டிருக்காளே, யார் இது? அவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் 7 நாட்கள்ல தக்ஷங்கன்கிற பாம்புனால தீண்டப்பட்டு இறந்து போவான் அப்படிங்கிற ஒரு சாபத்தை விட்டுடுறான். அதுக்கப்புறமா சமிக்கர் கண்ணை திறக்கிறார். அவருக்கு நடந்ததெல்லாம் அப்புறமா தான் தெரியறது. தெரிஞ்ச உடனே ரொம்ப வருத்தப்படுறார். ஏன்பா பரீட்சித்து எப்பேற்பட்ட ராஜா, பாண்டவர்களோட வம்சம், அவனுடைய தாத்தாவான அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர், எப்பேற்பட்ட பரம்பரை, எப்பேற்பட்ட தான தர்மம் பண்ணக்கூடியவா, அவளை போய் இப்படி நீ சபிச்சுட்டியே, அது சரியா? நீ பண்ணினது சரியில்லைப்பா, அவர்கிட்ட முதல்ல போய் சொல்லுங்கோ, அவருக்கு இந்த மாதிரி ஒரு சாபம் இருக்கு அப்படிங்கிறத அப்படின்னு சொல்ற சமிக்கர். அவருடைய சிஷ்யர்கள் ஒருத்தர் வேகமா அரசவைக்கு போய் பரீட்சித்தை பார்த்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றார். பரீட்சித்து கலங்கி போறான். தான் பண்ணினது தப்புங்கிறத உணர்றான். ஏன்னா ஏதோ பசி ஆத்திரத்துல இந்த மாதிரி பண்ணிட்டானே தவிர அவனுக்கு அந்த ரிஷி மேல எந்த ஒரு கோபமோ எரிச்சலோ எதுவுமே கிடையாது. அந்த நேரத்துல அந்த நிலையில அந்த நிமிஷத்துல நடந்த ஒரு சம்பவம் அது. ஆனா அதோடைய தாக்கமானது பரீட்சித்தை ரொம்ப கலங்கடிச்சது. இன்னும் 7 நாள் தான் உயிரோடு இருக்க போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே பரீட்சித்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி அரண்மனைக்குள்ள இங்கேயும் அங்கேயும் அலையறான். 7 நாள் தான் ஒருத்தன் உயிரோட இருக்க போறான்னா
அந்த 7 நாட்கள்ல என்ன பண்றது? இந்த ராஜ்யத்தை பரிபாலனை பண்றதா, இந்த ராஜ்யத்தை சரியான பேர்கிட்ட ஒப்படைக்கிறதா, தன்னோட சுத்தி இருக்கிறவாளை எல்லாரையும் பாதுகாக்கிறதா, தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறதா, இல்ல இந்த தக்ஷகன்கிற பாம்பு கிட்ட இருந்து தான் எப்படி தப்பிக்கிறதுங்கிறத பத்தின யோசனையில ஆழ்ந்து போறதா, என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. கலங்கி போயிருந்தான். அவன் இந்த மாதிரி கலக்கத்து நேரத்துல அவனுக்குள்ள ஒரு சின்ன அனுகிரகம், அதாவது அவன் ஏற்கனவே அனுகரிக்கப்பட்டவன் தான். ஏன்னா சின்ன வயசுல கர்ப்பத்துல இருக்கும் போதே கிருஷ்ணனுடைய ரூபத்தை பார்த்தவன். அவனுக்கு அந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு சட்டுன்னு ஞாபகம் வந்தது. ராஜ்யத்தை யாருக்கிட்ட கொடுக்கணுமோ கொடுத்தான். கொடுத்துட்டு ஒரே ஒரு வஸ்திரத்தை எடுத்து கட்டின்ட்டான். நேரா கங்கை கரைக்கு போனான். கலி தன்னை எப்படி ஏமாத்திட்டான்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கறான். தான் எவ்வளோ கவனமா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல கோபம் வரும்போது தன்னுடைய புத்தியை இழந்து தான் அதுக்கு பலியாயிட்டோமே அப்படின்னு நினைச்சு பார்த்தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் நினைக்கும் போதே அந்த கங்கை அங்க பிரவாகமா ஓடி இருந்தா கங்கையே பார்த்து நின்றுட்டு இருந்தான். அந்த கங்கை கரையில நின்றுட்டு இருந்த பரீட்சித்துக்கு அப்புறமா என்ன ஆச்சு, யாரெல்லாம் அவனுக்கிட்ட வந்து உரையாடினா, யாரெல்லாம் அந்த இடத்துல கூடி இருந்தா அப்படிங்கிறத அடுத்த இதுல நம்ம பார்க்கலாம்.